குட் மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை நீங்க அடாப்ட் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணணும்ன்றதுக்காக. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம், இப்போ இஃப் யூ ஹாவ் அரௌண்ட் 300 டாபிக்ஸ் இன் மெயின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ், அந்த 10 கீ பாயிண்ட்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரிலேட்டடா ரீசெண்டா வந்த கரண்ட் அஃபேர்ஸ், கேஸ் ஸ்டடிஸ், இல்ல எக்ஸாம்பிள்ஸ், இல்ல குடும்பஸ்ரீ அஸ் அ எக்ஸாம்பிள், கேரளாவோட சக்சஸ்ஃபுல் குடும்பஸ்ரீ ப்ரோக்ராம், இது மாதிரி வந்து கீ பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இந்த 10 பாயிண்ட்ஸை ரிப்பீட்டடா உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருக்கணும். இதை ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் எந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தி ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 10 கீ பாயிண்ட்ஸை நீங்க அங்க டெலிவர் பண்றதுக்கு தயாராயிருவீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸோ ஸ்பீடாவும் எழுதணும், அதே நேரத்துல கண்டென்ட்டும் யூனிக்கா இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணணும். சோ இது ஓவர் த பீரியட்ல தான் நடக்கும், ஒரே நாள்ல நடக்காது. சோ இத வந்து நீங்க உங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல்ல இந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, டெஃபினட்டா இட் வில் பிரிங் சேஞ்ச். சோ வித் தட் நோட் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் கிளாஸஸ் 100 hours ஆஃப் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேயே 9 இயர்ஸ்க்கு பேக் முதல் முறையே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெடிகேட்டட் இன்டென்சிவ் கிளாஸஸ் வந்து நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதுல வந்து இதுல கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெகுலர் மந்த்லி டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ வித் தட் நோட் ஃபர்ஸ்ட் பாருங்க, 27 lakh நரேகா ஒர்க்கர்ஸ் டெலீட்டட் ஃப்ரம் டேட்டாபேஸ். அதாவது மகாத்மா காந்தி நரேகா ஒர்க்கர்ஸ் நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வந்து ஆக்சுவலி ரூரல்ல பர்டிகுலரா ரூரல்ல இருக்கக்கூடிய விமனுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருந்தது. சோ இந்த இஷ்யூ ஏன் 27 லட்சம் ஒர்க்கர் வந்து இந்த ஸ்கீமோட டேட்டா பேஸ்ல, அதுவும் 10th நவம்பர்ல இருந்து 10th அக்டோபர்ல இருந்து 14 நவம்பர் ஒரு மாத இடைவெளியில இது நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க இகேஒய்சி நார்ம்ஸ கம்ப்ளை பண்ணல, அதுக்கான டேட்டாஸ கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக. சோ இது வந்து மேண்டேட்டரியா கொண்டு வந்தாங்க. இகேஒய்சி மேண்டேட்டரி, எல்லாரும் கம்பல்சரியா இத சொல்லியிருந்தாங்க. பட் அதை பண்ணலன்றதப்போ 27 lakh within a month of period time the workers have been deleted from the database, and during the same period 10.5 lakh beneficiaries have been added, and previous 6 months la kidathara 15 lakhs deletions also happened. So active worker வந்து last 3 years la 6 lakh active workers idanala lose ஆயிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் டெலிஷன்ஸ் வந்து இவ்வளோ டெலிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து தட் ஃபார் அண்ட் ஆல்சோ அந்த கேஒய்சிக்காக டெலிஷன் அப்படின்றது இட் ஷோஸ் சம் அன்சர்டனிட்டி இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ நெட் டெலிஷன் வந்து ஷார்ப்லி அடிஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இப்ப டெலிஷன் பண்ணிருக்கீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பண்ணிருக்காங்களான்னா கிடையாது. கிட்டத்தட்ட 83 லட்சம் பேர் வந்து 2024 வந்து நியூ ஷார்ப்பா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து டெக்னாலஜி. ஸோ நேஷனல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம், அந்த ஆப் வந்து ஒர்க்கர்ஸோட போட்டோகிராஃபரும் ஆதாரோட டேட்டாவும் மேட்ச் பண்ணணும்ன்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் வந்து கொண்டு வராங்க. டிஜிட்டல் அட்டெண்டன்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஆதார் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் 2023ல இருந்தே மேண்டேட்டரியா கொண்டு வந்தாங்க. ஸோ எக்ஸாக்ட் டெமோகிராஃபி மேட்ச் ஆகணும், ஜாப் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே மேட்ச் ஆகணும். ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட் இதை ஏன் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்கன்னா the objective behind is to eliminate the ghost beneficiary or duplicate beneficiary, so that ஒரு யூனிக்கா ஒரு வெரிஃபையபிளா ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் அப்படின்றதுதான்.
நேஷனல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு மொபைல் ஆப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க 2021ல. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வரணும்ன்றதுக்காக நரேகாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. எம்ப்ளாய்மெண்ட் பத்தி இல்ல GS2 கவர்னன்ஸ்ல அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி பத்தி வரும்போது இந்த கேஸ் ஸ்டடியை நீங்க எக்ஸாம்பிளா எழுதலாம். இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் நரேகா வெப்சைட்ஸ். சோ ஃபீச்சர்ஸ் என்னன்னா ரியல் டைம் அட்டெண்டன்ஸ் கொடுக்கும், ஜியோ டேக்டு போட்டோகிராஃப்ஸோட இருக்கும், அப்லோட்ஸ் வந்து ட்வைஸ் டெய்லி மார்னிங் அட்டெண்டன்ஸ் ஆஃப்டர்நூன் அட்டெண்டன்ஸ் பண்ணணும், ஃபேக் அட்டெண்டன்ஸ் கோஸ் பெனிஃபிஷியரி ப்ரிவென்ட் பண்றதுக்கு, இன்னமும் டிரான்ஸ்பரன்சியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குன்றாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்னமும் நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் வந்து டிரான்ஸ்போர்ட் ரோட் கனெக்ஷனே இல்லைன்றப்போ டிஜிட்டல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும்? சோ போர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கும்போது இந்த ரியல் டைம் அப்லோடுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். சோ அதனால டிலேஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் இருக்கும், ரெக்கார்டிங் டிலே ஆகும். ஒர்க் சைட் டிலேஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஃபெயில் டு அப்லோடு ஒர்க் ஸ்கெடியூல் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். சோ கிரவுண்ட் லெவல் ஸ்டாஃப்கோ ஒர்க்கர்ஸ்க்கோ அவங்களுக்கு பெருசா டிஜிட்டல் லிட்ரஸி இருக்காது. சோ அப்ப இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்கும் ப்ராப்ளம். சோ ஒர்க்கர்ஸ் வந்து வேஜ் லாஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா அட்டெண்டன்ஸை ப்ராப்பரா கேப்சர் பண்ண முடியலன்றத இஷ்யூவை ரைஸ் பண்றாங்க. அட்டெண்டன்ஸ் ஏன் கேப்சர் பண்ண முடியல? ஏன்னா ரூரல்ல கனெக்டிவிட்டி இல்ல. சோ அடிப்படையில இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணாம நீங்க டிஜிட்டல் எராக்குள்ள போனீங்க அப்படின்னா that will create an administrative issue. So exclusion பாருங்க, கவர்மெண்ட் வந்து கோஸ் பெனிஃபிஷியரி டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு மாஸ் டெலிஷன் பண்றது வந்து அதுல ஜென்யூன் ஒர்க்கர்ஸும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கிட்டத்தட்ட 6 lakh ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் வந்து லாஸ்ட் 3 வருஷமா ஒர்க் பண்ணவங்களும் இதுல டெலீட் ஆயிருக்காங்கன்றது இட் இஸ் a systematic issue தானே தவிர it is a targeted verification. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இட் இஸ் a failure of the system. So rural workers often அவங்களுக்கு டிஜிட்டல் அக்சஸ் கிடையாது, லிட்ரஸி கிடையாது. அதனாலதான் அவங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறாங்க. சோ அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் பண்ணும்போது this will challenge the livelihood status. So this is the center. particular வந்து hilly tribal regionல கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. பட் ஹவெவர் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் வெல்ஃபேர் டெலிவரி அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. ஏன்னா புவர் கனெக்டிவிட்டி, லோ லிட்ரஸி இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸ் நம்மளோட கண்ட்ரியில. ஓகே, நெக்ஸ்ட் சைனா கோஸ்ட் கார்ட் patrols the Senkaku Island. So இந்த சென்காக்கு ஐலாண்ட் ரிப்பீட்டடா நியூஸ்ல இருக்கு. சோ சைனாஸோட கோஸ்டல் கார்ட் வந்து அங்க ரைட் என்போர்ஸ்மெண்ட் பேட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த டிஸ்பியூட்டட் ஐலாண்ட். சோ இது வந்து ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸோட பிரைம் மினிஸ்டர் டகாய்ச்சிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சைனீஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கலா அட்டாக் பண்றாங்க இந்த ஐலாண்ட்ல. அதே மாதிரி தாய்வான் ஆல்சோ மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் ஜப்பான்ல இருந்து வந்ததுக்கு ட்ரிகர் பண்ணதுன்ற ஒரு இஷ்யூஸ் இருக்கு. சென்காக்கு ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐலாண்டு இட் இஸ் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அன்இன்ஹாபிட்டேட்டட் ஐலாண்ட், அங்க மக்கள் வாழ தகுதி இல்லாதது. ஈஸ்ட் சைனா சீல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. சோ ஈஸ்ட் சைனா இந்த இடத்துக்கிட்ட வரும், ஈஸ்ட் சைனால இருந்து இந்த இடத்துக்கிட்ட வரும். ஓகே ஓகே. சோ இதுல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா இங்க வந்து ஷிப்பிங் லேன்ஸ் வந்து சைனா கொண்டு வந்திருக்காங்க. சோ என்ன காரணம்னா இங்க நிறைய ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு. சோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோனை சைனா கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. எக்ஸாக்டா தாய்வான்ல இருந்து 170 கிலோமீட்டர் வரும். ஜப்பான்ல இருந்து 330 இந்த இடம் 330 கிலோமீட்டர் வரும். மேரிடைம் ரூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே க்ளோசரா இருக்கும். சோ யாரெல்லாம் கிளைம் பண்றாங்க அப்படின்னா ஜப்பான் தான் ஆக்சுவலி இந்த இடத்த வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிங் பண்றாங்க. தே கால் சென்காக்கு ஐலாண்ட். சோ 1895ல இருந்து. பட் சைனா சேலஞ்சஸ் திஸ் சாவரனிட்டி. ஜப்பான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது. சோ அதை டயாவுன்னு சொல்றாங்க சைனா. சோ ஹிஸ்டாரிக்கலா சென்ச்சுரிஸ் பேக் நாங்க தான் அதை ஓனர்ஷிப் அப்படின்றாங்க. தைவான் ஆல்சோ ஸ்டேட்டிங் த கிளைம். சோ சைனா, தைவான் அண்ட் ஜப்பான்.
ஸோ 3 கண்ட்ரியும் வந்து டிஸ்பியூட்டா இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் இது. ஸோ இது வந்து தட் இஸ் அன் இஷ்யூ. சோ இதுக்கப்புறம் வந்து கிரே ஜோன் டாக்டிக்ஸா சைனா சில அப்ரோச் எடுத்திருக்காங்க. லைக் கோஸ்ட் சைனா டெப்ளாய்ஸ் கோஸ்ட் கார்ட் வெசல் rather than military ships. So that legal, this approach makes conventional military responses from Japan political and legal challenges இருக்கு. frequent சைனா இதை கிளைம் பண்றது வந்து ஜப்பான் வந்து வெதர் அவங்க இன்டர்நேஷனலா ஏதாவது இந்த இஷ்யூவை எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ தாய்வானை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கோர் இன்ட்ரெஸ்டும், ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சைனாவை வந்து they suggest military response வரும், இந்த மாதிரி பண்ணா அவங்க சைட்ல இருந்து military attack வரும்ன்றாங்க. ஸோ சைனா வந்து டெலிபரேட்டா கோஸ்டல் கார்ட் பேட்ரல் இங்க கொடுக்கறது வந்து ஜப்பானோட டெரிட்டோரியல் வல்னரபிலிட்டிய மோர் அண்ட் மோர் இன்னும் ப்ரெஷர் போடுற மாதிரி ஜப்பானுக்கு. So this is the issue. So historically பார்க்கும்போது 1895ல ட்ரீட்டி ஆஃப் ஷிமோனோசேகி ஜப்பான் கிளைம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் போஸ்ட் சினோ ஜப்பானீஸ் வார். சைனா அந்த ஐலாண்டை வந்து அசர்ட் பண்றாங்க, அது வந்து தாய்வானோட டெரிட்டரி. ஸோ இந்த ட்ரீட்டி கீழே சீட் பண்ணி கொடுக்கணும்ட்டு 1951ல சான் பிரான்சிஸ்கோ பீஸ் ட்ரீட்டி பொறுத்த வரைக்கும் யூஎஸ் தான் ஒகினாவா அண்ட் செங்காகோவா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அட்மினிஸ்டர் பண்றாங்க. சோ அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுக்கணும்ன்றாங்க. 1971ல யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அண்டர்சி ஆயில் ரிசர்வ்ஸ் இது எல்லாமே வந்து மாத்தி மாத்தி காம்பீட் பண்ணக்கூடாது, இது வந்து எக்கனாமிக் டைமென்ஷன்ல பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. 72ல ஓகினாவா ரிவர்ஷன்ல யூஎஸ் ரிட்டர்ன் ஓகினாவா டு ஜப்பான், திருப்பி ஜப்பானுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. சோ ஜப்பான் திரும்பவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ல 1972ல இருந்து கொண்டு வராங்க. 2012 தான் ஜப்பானோட நேஷனலைசேஷன், இந்த ஐலாண்ட நேஷனலைசேஷனா பண்ணது. சைனா வந்து அகைன் இந்த ப்ரொடெஸ்டை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ தட் இந்த இஷ்யூ வந்து எஸ்கலேட் ஆகுது. ஸ்ட்ராட்டஜிக்கா பார்க்கும்போது ரிச் ஃபிஷரிஸ் இருக்கக்கூடிய இடம், எனர்ஜி ரிசர்வ்ஸ், பொட்டன்ஷியலா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேசஸ் இருக்கக்கூடிய இடம், வெரி கீ ஜோன் ஃபார் மிலிட்டரி சர்வைலன்ஸ், பர்டிகுலர்லி ஃபார் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் மேஜர் சீ லைன்ஸ் எல்லாமே இங்க கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு இது. சோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா ஆம்பிகியூட்டி தான், பெருசா வந்து கிளியரா அவங்க எந்த ஒரு ஸ்டாண்டும் கொடுக்கல. ஈவன் தான் அவங்க ஜப்பானுக்கு ஒப்படைச்சிருந்தாலும் அந்த செக்யூரிட்டி கமிட்மெண்ட்டும் பெருசா அவங்க எதுவும் கொடுக்கல. சோ கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா சைனீஸோட கோஸ்ட் கார்டு என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜப்பானோட சைனா 2 பேரோட ஏர் டிஃபென்ஸும் அங்க ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு. சோ ரீஜனல் செக்யூரிட்டி வந்து ஒரு இஷ்யூவா அங்க இருக்கு. நெக்ஸ்ட், astronomers detect first ever coronal mass ejection from a distant star. So இது பியாண்ட் அவர் சோலார் சிஸ்டம்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சயின்ஸ்ல இந்த கொஸ்டினை கேட்கலாம். coronal mass ejection on a star other than our sun. பொதுவா இந்த சிஎம்இ வந்து சன்னுல தான் இருக்கும். சன்னுல இருந்து தாண்டி இன்னொரு ஸ்டார்ல வந்து இப்பதான் முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த ரெட் ட்வார்ஃப் ஸ்டார்னு சொல்றாங்க. STKM 11262 133 லைட் இயர்ஸ் அவே நம்ம எர்த்ல இருந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷன் ஈவென்ட் லைக் சிஎம்இ டிஸ்டன்ஸ் ஸ்டார்ல பாக்குறாங்க. சோ டேட்டா பைகேட்ச் டேட்டா மூலமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்டெல்லார் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெல்லார் ஸ்டோம், அதாவது 10,000 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல் தேன் from our sun. So 133 light years away. So first time இந்த மாதிரியான ஒரு coronal mass ejection detect பண்ணிருக்காங்க beyond our sun. Okay. So இந்த stellar activity beyond our sun, ஏன்னா stellar activityனாலே சன்ல தான் நடக்கும், அதுதான் நமக்கு தெரியும். So beyond our sunல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது it's a new window. So இன்னொரு ஸ்டார் இல்லையும் இந்த CME இருக்கு. So different types of stars நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Particularly it is important to understand the behavior of the red dwarfs. So இது வந்து most common type of the star. So earth like planetல வேற இங்க habitable இருக்கிறதுனால இந்த red dwarfன்றது ஒரு பவர்ஃபுல்லான coronal mass ejection. இது அட்மாஸ்பியரை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைக் அவே பண்ணும். சோ பிளானட்ல வந்து இன்ஹாபிட் மக்கள் வாழ தகுதி இல்லாத மாதிரி கொண்டு வரும். ஒரு ஸ்டேபிளான அட்மாஸ்பியர் இல்லாம இருக்கும், லைஃப் இல்லாம இருக்கும்.
சோ அப்ப இந்த மாதிரியான இடத்துல ரெட் வார்ப் ஸ்டார் இருக்க இடத்துல லைஃப் பொட்டன்ஷியாலிட்டி இருக்கா, எவ்வளவு அபண்டன்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். லோஃபர் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஒன் லோ ஃப்ரீக்வன்சி. இந்த டிஸ்கவரிக்கு பின்னாடி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி இந்த லோஃபரை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது லோஃபர்ன்றது லார்ஜஸ்ட் ரேடியோ டெலஸ்கோப், அது மூலமா தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வேர்ல்டுலயே. ஸோ லோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அதாவது 10 to 240 மெகாஹெர்ட்ஸ்ல இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் வந்து நெதர்லாண்ட்ல இருந்து ஆப்ரேட்டட் பை ஆஸ்ட்ரான். மல்டிபிள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து இதோட ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஸ்டேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டாக்லார்ஸ் நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே, ஸ்வீடன் அந்த எல்லா இடத்துலயும் நெட்வொர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெர்ச்சுவல் பெரிய டெலஸ்கோப் மூலமா, இன்டர்ஃபெரோமெட்ரி மூலமா, சிக்னல்ஸ் காம்பினேஷன் மூலமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹை ஆங்குலர் ரெசல்யூஷன்ல லோ ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சயின்டிபிக்கா அப்ஜெக்டிவ் என்னன்னா, இயர்லி யூனிவர்ஸ் பத்தி படிக்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸ் கேலக்சி பத்தி அப்சர்வ் பண்றதுக்காக, படிக்கிறதுக்காக, ரிசர்ச் பண்றதுக்காக, எக்ஸோ பிளானட்ஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறத, ஹை எனர்ஜி காஸ்மிக் ரேஸ் எப்படி இருக்கு, அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து மேப் பண்றதுக்காக, ஸ்பேஸ் வெதர் இதெல்லாம் வந்து பத்தி படிக்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். இந்த டிஸ்கவரினால என்ன நமக்கு தெரிய போகுது அப்படின்னா, அதாவது அஸ்ட்ரானமில இந்த பைகேட்ச் அனாலிசிஸ பத்தி பார்க்க போறாங்க. அண்ட் லைஃப் ஆன் பிளானட்ஸ், பிளானட்ஸ்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வேற ஏதாவது இது மூலமா பாதிப்பு வருதா அப்படிங்கிறதையும் இது வந்து கண்டுபிடிக்க போறாங்க. அண்ட் ஃபியூச்சர் ரிசர்ச்சுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், டெல்லிஸ் ஏர் பொல்யூஷன் விகட் ப்ராப்ளம் டிமாண்டிங் போல்டு சிச்சுவேஷன். ஸோ இட் இஸ் சீசனல் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து WHO என்ன சொல்றாங்க, டெல்லி வந்து மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம்னு சொல்றாங்க. கிரானிக் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி. கிரானிக்னா நடந்துட்டே இருக்கு ஆல் டைமா. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து சிவியரா போயிருக்கு, 400+. அப்ப கிரியேட்டிங் அ வெரி காம்ப்ளெக்ஸ் மல்டி சோர்ஸ் கிரைசிஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. விக்கெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றப்ப வெரி காம்ப்ளெக்ஸ், கிராஸ் கட்டிங் அண்ட் பொலிட்டிக்கலி மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. இதனால இந்தியாவோட ஜிடிபியும் குறையுது. ஏன்னா நம்ம ஹெல்த் கேருக்கு அதிகமா செலவு பண்றோம், ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, ப்ரீமெச்சூர் டெத் நிறைய நடக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 10 years குறையுதுன்றாங்க. ஸோ டெல்லி பேசிங் லைக் ஜியோகிராபி அண்ட் விண்டர் டெம்பரேச்சர் ஆல்சோ ரெடியூசஸ் அண்ட் ஸ்மால் கேட்டஸ்ட்ராப் இதனால வர ஆரம்பிக்கும். ஓவர் 3.3 crore ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் இந்த டெல்லி ரீஜியன்ல பாத்தீங்கன்னா இந்த சல்பர் டை ஆக்சைடு PM 2.5 அவங்க வந்து BS6 நார்ம்ஸ்ல தான் கொண்டு வர்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டஸ்ட் மூலமா அதிகமா வருது, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அதிகமா வருது. பஞ்சாப் ஹரியானால ஃபார்மர்ஸ் ஸ்டபிள் பர்னிங்னால அதிகமா வருது. அண்ட் அதர் வேஸ்ட் பர்னிங், திஸ் ஆல் ஆர் த சோர்சஸ் ஆஃப் திஸ் கேட்டஸ்ட்ராப். முக்கியமா PM 2.5 பர்டிகுலேட் மேட்டர் 2.5 வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அது வந்து அந்த ஹியூமன் ஹேர் வித்தை விட ரொம்ப குறைவா இருக்கும். அதுல சல்ஃபேட், நைட்ரேட்ஸ், அமோனியம், பிளாக் கார்பன், ஆர்கானிக் காம்பவுண்ட், ஹெவி வெஹிக்கல்ஸ், மெட்டல்ஸ் இதெல்லாமே அதுல இருக்கும். ஸோ தட் இஸ் த இஷ்யூ. அந்த சோர்சஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா வெஹிக்கல் எமிஷன் தான், வெஹிக்கல், இண்டஸ்ட்ரியல் எமிஷன், கோல் ஃபயர் பவர் பிளான்ட், பயோமாஸ் பர்னிங், நேச்சுரலாவும் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர், டஸ்ட் ஸ்டார்ம் மூலமாவும் இந்த PM 2.5 வரும். பட் இது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். இது வந்து Group 1 கார்சினோஜன் காசர்னு சொல்றாங்க. யாருன்னா பை WHO. பிகாஸ் அது ஈஸியா வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல பெனிட்ரேட் ஆகும் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம்லயும் பெனிட்ரேட் ஆகும். இட் டீப் லங்ஸ்ல அது வந்து போகுன்றாங்க. blood vesselsல போகும்போது it will affect heart, brain and vital organism. So it increases the risk of asthma, cardiovascular diseases. So PM 2.5 ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஏர் குவாலிட்டி வந்து significantly more than WHO guidelines. இந்தியா எந்த அளவுக்கு மோர்னா 4ல இருந்து 8 times more அதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுக்காக இந்தியா எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் என்ன டு காம்பேட் திஸ் ஏர் பொல்யூஷன்? நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். ஸோ 40% ரிடக்ஷன் பண்ணணும் இன் செலக்டட் சிட்டிஸ்ல. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதை கொண்டு வந்திருக்காங்க. BS6 நார்ம்ஸ் அண்ட் ஃபேம் இந்தியா ஸ்கீம்,
and graded response action plan particular in Delhi la. So for clean air program, try to answer this question. Delhi's air pollution is a wicked problem born from a combination of geographical, economic and governance failure. Elucidate and suggest a sustainable way forward. Okay, if you have any doubts, feel free to contact this number. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.